அரண்மனையில் மறைந்த மர்மப் பெட்டி. முன்னொரு காலத்தில் சோழ வளநாட்டைச் சார்ந்த ஒரு பகுதியை மன்னர் குலோத்துங்கன் மிகச் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார். அவர் வீரத்தில் மட்டுமல்ல, விவேகத்திலும் சிறந்தவர். அவரது அரண்மனை மிக பிரம்மாண்டமானது. அதில் எண்ணற்ற ரகசிய அறைகளும் சுரங்கப்பாதைகளும் இருந்தன. ஒருநாள் மன்னர் தனது சபையை கூட்டினார். கையில் ஒரு விசித்திரமான கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட சிறிய பெட்டியை வைத்திருந்தார். அதில் விந்தையான குறியீடுகள் செதுக்கப்பட்டிருந்தன. மன்னர் கூறினார், அமைச்சர்களே, வீரர்களே, இந்த பெட்டி என் பாட்டனார் எனக்கு தந்தது. இதில் ஒரு மாபெரும் ரகசியம் உள்ளது. ஆனால் இதை திறப்பதற்கான சாவி என்னிடம் இல்லை. இதை உடைக்காமல் சேதப்படுத்தாமல் யார் திறக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பெட்டிக்குள் இருக்கும் பொக்கிஷம் சொந்தமாகும். மேலும் அவர்களுக்கு என் படையில் தளபதி பதவியும் வழங்கப்படும். இந்த அறிவிப்பு நாடு முழுவதும் பரவியது. பலரும் முயற்சி செய்தார்கள். முதலில் வந்தான் ஒரு மல்யுத்த வீரன். அவன் தன் பலம் முழுவதையும் பிரயோகித்து பெட்டியை திறக்க முயன்றான். பெட்டி அசையக்கூட இல்லை. அடுத்து வந்தான் ஒரு சிறந்த கொல்லன். அவன் பலவிதமான கருவிகளைக் கொண்டு அந்த பெட்டியின் பூட்டு அமைப்பை ஆராய்ந்தான். அரசே, இதில் சாவித்துவாரமே இல்லை. இது ஏதோ மந்திரப் பூட்டு என்று தோல்வியை ஒப்புக்கொண்டான். நாட்கள் வாரங்களாயின. பெட்டி அரண்மனை நடுக்கூடத்தில் ஒரு மேஜை மீது வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அரண்மனைத் தோட்டத்தை பராமரிக்கும் மாறன் அங்கு வந்தான். அவன் கைகள் மண்ணோடு இருந்தன. அவன் மன்னரை வணங்கி, அரசே, நான் ஒரு முறை முயற்சி செய்யலாமா என்று பணிவுடன் கேட்டான். சபை சிரித்தது. மன்னர் புன்னகையுடன் அனுமதித்தார். மாறன் அந்த பெட்டியை கையில் எடுத்தான். அதைச் சுற்றும் முற்றும் பார்த்தான். அதில் செதுக்கப்பட்டிருந்த குறியீடுகளை தன் விரல்களால் தடவிப் பார்த்தான். அது ஒரு தாமரை மலர், சூரியனைப் பார்த்து கூவுவது போன்ற சித்திரம். மாறன் யோசித்தான். அவன் தினமும் செடிகளோடு பழகுபவன். அவன் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு அரண்மனை முற்றத்திற்கு வந்தான். உச்சி வெயில் அடித்துக் கொண்டிருந்தது. பெட்டியிலிருந்த அந்த தாமரை சித்திரம் நேராக சூரிய ஒளியில் படும்படி வைத்தான். எல்லோரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். சில நொடிகள் கழிந்தன. சூரிய வெப்பம் அந்த உலோக சித்திரத்தில் பட்டதும் கிளிக் என்ற மெல்லிய சத்தம் கேட்டது. அந்த தாமரை இதழ்கள் விரிந்து கொடுக்க பெட்டியின் மூடி தானாகத் திறந்தது. அரண்மனையே அதிர்ச்சியில் உறைந்தது. பலம், தொழில்நுட்பம் என எதுவும் செய்ய முடியாததை இயற்கையின் அறிவும் கூர்மையான கவனிப்பும் செய்து முடித்தது. மன்னர் மகிழ்ச்சியுடன் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கச் சொன்னார். உள்ளே தங்கம், வைரம் எதுவும் இல்லை. ஒரு பழைய ஓலைச்சுவடி இருந்தது. அதில் பொறுமையும் இயற்கையை கூர்ந்து கவனிக்கும் திறனுமே ஒருவனின் உண்மையான பலம் என்று எழுதியிருந்தது. மன்னர் குலோத்துங்கன் மாறனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி வாக்களித்தபடி அவனுக்கு தளபதி பதவியையும் தகுந்த சன்மானத்தையும் வழங்கினார். நீதி. சில சமயங்களில் சிக்கலான பிரச்சனைகளுக்குத் தீர்வு மிக எளிமையான விஷயங்களில் மறைந்திருக்கும். பொறுமையும் கூர்மையான கவனிப்பும் அதை வெளிக்கொண்டு வரும்.